السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت المؤمنين كتابا موقوتا. قال النبي صلى الله عليه وسلم: الصلاة إماد الدين، فمن أقامها فقد أقام الدين، ومن تركها فقد هدم الدين. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள், கிளையார்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குரான் 23 ஆண்டு காலம் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு, அவ்வப்போது தேவைக்கேற்றவாறு இறங்கியது. 30 ஜுஸுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. இக்ர என்று துவங்குகிற இந்த வசனம் தொடங்கி அல்யோமா அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்கிற வசனம் வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலகட்டத்திலே நபிக்கு இறங்கியது. ஆனால் ஒரு 2 வசனங்கள் மாத்திரம் பூமியிலே இறங்காமல் வானத்திலே இறங்கியது. பக்ரா என்கிற அத்தியாயத்தின் கடைசி வசனங்கள் ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று துவங்குகிற அந்த வசனமும் அதற்கு அடுத்த வசனமும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகிற்கு அழைத்து சென்று பல்வேறு அற்புதங்களை காட்டிய அந்த சமயத்தில் இறக்கி கொடுத்தான் என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. மேராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 விஷயம் கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று தொழுகை, 5 நேர தொழுகை. இந்த 5 நேர தொழுகை துவக்கத்தில் 50 நேர தொழுகையாக இருந்தது. சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக அதை பெற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற போது இடையிலே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உமது உம்மத்திற்கு, உமது சமுதாயத்திற்கு இறைவன் என்ன அன்பளிப்பை தந்தான் என்று கேட்கிற போது மிக பெருமையாக 50 நேர தொழுகைகள் என்று சொன்னார்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த 50 நேர தொழுகையை தாங்குவதற்கான சக்தி உமது சமுதாயத்திற்கு கிடையாது, எனவே சென்று நீங்கள் குறைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் சென்று பேசி குறைத்து வந்தார்கள். 5ஆக குறைக்கப்பட்டது, பின்னர் 5, பின்னர் 5 என்று சொல்லி 50 நேர தொழுகைகள் 5 நேரமாக குறைக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 5 நேர தொழுகைகளை கொடுத்து கடமையாக்கியதற்கு பிறகு சொன்னான், அந்த 50க்குரிய நன்மைகளை நான் தந்து விடுவேன் என்றான். அப்போ 1க்கு 10 மடங்கு என்கிற அடிப்படையில். ஆனாலும் இந்த 5ஐயும் உமது உம்மத் தாங்கிக் கொள்ள முடியாது, இன்னும் குறைத்து வாருங்கள் என்று ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது, இதற்கு மேலே என் ரப்பிடத்திலே கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டார்கள். ஆக இந்த 5 நேர கடமையான தொழுகை மேராஜிலே கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் மேராஜிலே கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் இணை வைத்தல் என்கிற பாவத்தை செய்யாத மனிதர்களுக்கு மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்கிற வாக்குறுதி. இப்படி 3 விஷயங்கள் கொடுக்கப்பட்டதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. கடமையான 5 நேர தொழுகை, பக்ராவின் கடைசி 2 வசனங்கள், இணை வைத்தல் என்கிற மாபெரும் பாதகச் செயலை செய்யாதிருக்கிற இந்த சமுதாயத்தை சார்ந்த ஏனையவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிப்பை கொடுக்கிறார். அல்லாஹ் இதற்கான வாக்குறுதி திருமறையிலே கொடுக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இணை வைத்தல் என்கிற மாபெரும் குற்றத்தை மன்னிக்க மாட்டான், மீதி இருக்கிற குற்றங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்கிற வாக்குறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய ஒரு வசனத்திலே தருகிறான். எனவே அந்த அடிப்படையிலே வானில் கிடைத்த விஷயங்கள் என்று பார்த்தால்
5 நேர தொழுகை, பக்கராவின் கடைசி 2 வசனங்கள், பிறகு பாவ மன்னிப்பு, இவைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானுலகத்திற்கு அழைத்து சென்று கொடுத்தான் என்கிற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். அற்புதமாக கிடைத்த இந்த 3 விஷயங்களையும் முறையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.